இந்த வீடியோவில் வந்து அமிர்தா ஹிந்தி பாட்மாலா சிபிஎஸ்சி கிளாஸ் 4 அதில் சாப்டர் 7 வா சீன்டி இதோட புக் வேர்ட் பை வேர்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. இந்த வீடியோவில் வந்து புக் பேக் எக்ஸசைசஸ் பார்க்கலாம். ஸோ புக் பேக் எக்ஸசைசஸில் ஃபஸ்ட்டு வந்து ஷப்தார்த் பார்த்துடலாம். ஸோ வேர்டோட மீனிங், ஷப்து கா அர்த், ஷப்தார்த் வேர்டோட மீனிங். தங்கு கர்னானா ட்ரபுள் பண்ணுறது, ஒருத்தரை ஹராஸ் பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது. பரேஷான் கர்னா ட்ரபுள் பண்ணுறது. ஓகே, அதான் டு ஹராஸ்னு கொடுத்துருக்கு. அனுஷாசன்னா டிசிப்ளின், ஒழுக்கம். ஓகே, நியம் சே காம் கர்னா ஒழுக்கத்துடன் ஒரு வேலையை செய்கிறது. கத்தார்னா பங்க்தி, லைனில் போகிறது. கத்தார் பனாக்கர் ஜானா அப்படின்னா லைனில் வந்து யூ ஹாவ் டு லைன் மேக் பண்ணி போங்க அப்படின்லாம் சொல்கிறது. நிராஷ்னா ஹதாஷா, ஜிசே ஆஷா ந ஹோ, அதாவது ஹோப்லெஸ்ஸாக இருக்கிறது, டிசப்பாயிண்டடாக இருக்கிறது. ஓகேயா, என்ன நிராஷா ஹோனா அப்படின்னா ரொம்ப வென் ஐ கெட் டிசப்பாயிண்டட் நிராஷா ஹோனா அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ இதுதான் ஷப்தார்த். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். ஸோ விஹான் சீன்டியோங் கா ராஸ்தா கியூ ரோக் ரஹா தா. விஹான் வந்து எறும்புகளுடைய வழியை வந்து ஏன் மறிச்சிட்டு இருந்தான் அப்படின்னு கேட்குறான். அவன் வந்து விளையாட்டுத்தனமாக தானே மறிச்சிட்டு இருந்தான், அதுதான் நம்ம எழுதணும். ஸோ விஹான் கேல் மே, விஹான் வந்து விளையாட்டா சீன்டியோங் கா ராஸ்தா ரோக் லஹாத்தா. ஓகே, விஹான் வந்து விளையாட்டா இங்கே எழுதிடணும், கியூ வந்து நீங்கள் இங்கே தூக்கிடணும். ஓகேயா, விஹான் வந்து கேல் மே சீன்டியோங் கா ராஸ்தா ரோக் ரஹாத்தா. இந்த இடத்துல இதை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து தூக்கிடணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்கூல் மே பச்சே கைசே சல்தே ஹே. ஸ்கூலில் வந்து சில்ட்ரன்லாம் எப்படி போகிறாங்க, லைனில் தானே போவாங்க, அதுதான் நம்ம எழுதணும். ஸ்கூல் மே பச்சே, இந்த கைசேவை தூக்கிட்டு லைன் பனாக்கர் சல்தே ஹே அப்படின்னு எழுதிடணும். ஸ்கூல் மே பச்சே லைன் பனாக்கர் சல்தே ஹே, எப்படி போகிறாங்க, லைன் பனாக்கர் போகிறாங்க அப்படின்னு எழுதிடணும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் கொஸ்டின் இல்லை, அடுத்த இதுக்கு போயிட்டோம். ஸோ அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆன்யா கோ கியூ லகா கி சீன்டியாँ ஸ்கூல் ஜா ரஹி ஹே. ஆன்யாக்கு ஏன் அப்படி தோணுச்சு, இந்த எறும்புகள்லாம் ஸ்கூல் போகிற மாதிரி அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஏன் தோணுச்சு, ஏன்னா ஸ்கூலில் எப்படி லைனில் போவோம் அதே மாதிரி இந்த சீன்டியாँ இந்த எறும்புகளும் லைனில் போகுது இல்லையா, அதனால தான். அதுதான் நீங்கள் எழுதணும். சீன்டியாँ கத்தார் பனாக்கர் சல்தி ஹே. சீன்டியாँ லைன் மேக் பண்ணி போகுது எங்கே போனாலும். இஸ்லியே இது அப்படியே எழுதிடணும். ஆன்யாக்கோ லகாக்கி சீன்டியாँ ஸ்கூல் ஜா ரஹி ஹே. அதனால தான் ஆன்யாவுக்கு தோணுச்சு இந்த எறும்புகள்லாம் ஸ்கூல் போகுதுன்னு அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, கத்தார் மே சல்னே சே, லைனில் போகிறதுக்கு லைனில் போகுது இல்லையா இந்த சீன்டியோம் கே கிஸ் குண் கா பத்தா சல்தா ஹே. கத்தார் மே சல்னே சே, இந்த மாதிரி லைனில் போகுது இல்லையா இந்த எறும்புகள்லாம், அதிலிருந்து எந்த குணம் வந்து உங்களுக்கு பிடிபடுது அப்படின்னு கேட்குறாங்க. டிசிப்ளின் இல்லையா. ஸோ கத்தார் மே சல்னே சே சீன்டியோம் கே அனுஷாசன் பத்தா சல்தா ஹே. கிஸ் குண் கா பத்தா சல்தா ஹே, எந்த குணம் வெளிப்படுது, அனுஷாசன் பத்தா சல்தா. அனுஷாசன்னாலே டிசிப்ளின், அது மட்டும் எழுதினாலே போதும். இந்த இடத்த தூக்கிட்டு அப்படியே இதை எழுதிடணும், மற்றதெல்லாம் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் வந்து, சீன்டியாँ கியா காம் கர்த்தி ஹே. எறும்புகள்லாம் என்ன வேலை செய்யுது, சீன்டியாँ என்ன செய்யுது, அது வந்து மழை காலத்தில் தண்ணியில் வெளியே வர முடியாதுங்கிறதுனால இப்போவே உணவை சேகரிச்சிடுது இல்லையா, சேகரிக்க ஆரம்பிக்குது. சீன்டியாँ பர்சாத்துக்கே மோசம், மழைக்காலங்கள் ஆனேசே பெஹலே வர்றதுக்கு முன்னாடி इकट्ठा करती है. चींटियाँ बरसात के मौसम आने से पहले, ரெய்னி சீசன் வர்றதுக்கு முன்னாடி கானா இக்கட்டா கர்த்தி ஹே, உணவை சேகரிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, हमें चींटियों से क्या सीखना चाहिए.
அப்படின்னு கேட்குறாங்க. 4th கொஸ்டின். நம்ம வந்து எறும்புகள் கிட்டேருந்து என்ன கற்றுக்கணும் எறும்புகிட்டேருந்து எவ்வளோ விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து ஓடணும். இன்னொன்று வந்து எவ்வளோ தோல்விகள் வந்தாலும் நம்ம வந்து அதுக்காக துவண்டு போகாமல் மறுபடியும் ட்ரை பண்ணணும். இதுதான் வந்து நம்ம எறும்புகள்கிட்டேருந்து கற்றுக்குறோம். ஹமே சீண்டியோं से गिर गिर कर चढ़ना, அதாவது என்ன இங்கே படித்தோம் இல்லையா, गिर गिर कर चढ़ना யார் சொன்னா? இதோ அவங்க அம்மா சொல்கிறாங்க, மானே போலி. गिर गिर कर चढ़ना எவ்வளோ விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து ஓடுறது. असफलता से निराश न होना, அதாவது தோல்வியை கண்டு துவண்டு போகாமல், தோல்வியை கண்டு நம்ம வந்து துவண்டு போகாமல் இருக்கிறது. எங்கேயா இருக்குது? இதோ இருக்கு. கிர் கிர்கர் சடுனா ஒரு அசஃபல்தா சே, தோல்வியில் வந்து துவளாமல் மறுபடியும் நம்ம வந்து முயற்சி செய்யறது. நிராஷ்னா ஹோனா, ஓகேயா, துவளாமல் இருக்கிறது. சீக்னா சாஹியே, இதெல்லாம் தான் கற்றுக்கணும் அப்படின்னு எழுதணும். அடுத்து விஹான் நே, லாஸ்ட் கொஸ்டின் இது. விஹான் நே கின் சக்தியோं के बारे में बताया, விஹான் வந்து எந்தெந்த சக்தியை பற்றி பேசினா, விஹான் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற என்ன சக்தியை பற்றி பேசினா, விஹான் நே கின் சக்தியும், இந்த இடத்துல தேக்னே, சுன்னே, சூங்னே, சூனே और சக்னே, அதாவது பார்க்கறது, கேட்கறது, ஸ்மெல் பண்ணுறது, சூன்னானா என்ன, டச் பண்ணுறது, और அண்ட் சக்னா இஸ் டூ, இது என்னது, டேஸ்ட் பண்ணுறது. கி சக்தியும், இந்த சக்திகள், கே பாரேமே பத்தாயா, இதை அப்படியே எழுதணும். ஸோ இதை தூக்கிட்டு இந்த இடத்துல இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, இதை பற்றி தான் அவன் பேசினான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் அப்புறம் சப்தார்த்தோட மீனிங் இதெல்லாம் பார்த்தோம். மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் we will see the next book back exercise. Thank you.